சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாருமே பாருங்க, அந்த நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சு எழுதுன மாதிரி இருக்குது. என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டானான விளடா நான் அடிச்சா 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டீங்க, நீ ஆட எழுதுன. ஆமா, அதுல என்ன வசனம் வருது, 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். என்ன சார் பன்னாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார், வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டி பைய மாதிரி பேசுறீங்களே சார். அதுல பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழி என்றான். செழியன்ற அந்த கதாபாத்திரம் சீமான் தான் செழியன், பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பி, டிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, எல்லாரும் எங்க தலைவரோட தம்பின்னு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. டேய் படத்தை படமா பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்களே நீங்க ரசிகர்கள்னு பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனா. சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. இன்னைக்கு நீங்க கடனை வாங்கி தான் மக்களுக்கு நலத்திட்டமே பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னா இது வந்து சரியா தவறா அப்படின்னு சிந்திக்க வேண்டியது மக்களுடைய பார்வையில இருக்கு. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாத ஒரு நாடு சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமைகளை எடுத்துக்கோங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கடன் வாங்கி சட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்தாத ஒரு நாடு சொல்லுங்க. இல்ல கடன் வாங்கி திட்டங்கள் அறிவிக்கணுங்கிறத விட இந்த கடன் வாங்கி திட்டங்களை அறிவிக்காத ஒரு நாடு. கடன் வாங்கி ஒரு நல்ல திட்டங்களை அறிவிக்கிறது இந்த அரசனுடைய மோசமான ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா, கடன் வாங்காம ஒரு மாடல் இருக்கணும், நமக்கு அந்த மாடலை காமிங்கன்னு சொன்னேன். அதாவது இப்போ எனக்கு வந்து இதுதான் கடன் வாங்காத நாடு அப்படின்னு சொல்ல தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வேளாண்மையில சிறந்த மாநிலமாக இருக்க முடியும் இருக்கும்போது வேளாண் நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்துட்டு அதற்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய அளவுல அதுல கமிஷன் வாங்கி நல்லா இருப்பீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், அக்ரிகல்ச்சர் இந்த 3% என்னமா சோலி முடிச்சு தெரியுமா? ஆன்சர் தெரியுமா? இல்ல நீங்களே சொல்லிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது மண்ணு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு நகர்ப்புறமயமாக்கல்ல அதிகமா இருக்கிறாங்க. நகர்ப்புறமயமாக்கல்ங்கிறது விவசாயத்தை கிராமங்களை விட்டு வெளியேறுதல். அதை நீங்க நெகட்டிவா சொல்றீங்க இல்லையா? இல்ல காரணம் என்ன? கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? வேலை வாய்ப்பு கிராமங்கள்ல இல்ல, அப்ப நகரங்கள் நோக்கி அங்க போதுமான இண்டஸ்ட்ரீஸும் தொழில் வளர்ச்சிகளும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வேளாண்மையில சிறந்த மாநிலம். நாங்க வெல்றோம், தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவிய ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. காதிலேயே தேனை ஊத்துறீங்களா, வாயில கொஞ்சம் ஊத்துங்கிறான். என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்ல. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வந்துட்டாருல்ல, அவர் தான் வர போறாரு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லவர்கள் வந்து இணைவுல தப்பு கிடையாது. விஜயை வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், ஒருவேளை வந்துட்டா சீமானோட சேர்ந்துட விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். விஜய் அரசியல் தொடங்கினா சீமானுடைய ஆதரவு தம்பிதான் என்னையா இருக்கணும், நான் எதுக்காக சாதிக்கணும். இந்த மக்களை ஓடி லேஸ் பட்டவனே கிடையாதுங்க. ஆமா பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.